தங்கம் கிராமுக்கு 1000 ரூபாய் குறைவு, மலிவு விலையில் தங்கம் கொடுப்பதாக சதுரக வேட்டை பட பாணியில் கவர்ச்சிகரமான திட்டத்தை கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண் அதிரடியாக கைது செய்த போலீசார். இதை கண்டதும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தங்கம் கிராமுக்கு ரூபாய் 1000 மலிவு விலையில் வழங்கப்படும் என்ற கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து பொதுமக்களை பலரையும் கோடிக்கணக்கில் பணத்தை வசூல் செய்துவிட்டு மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை ராணிப்பேட்டை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். மாந்தங்கல் அடுத்த காந்திநகர் பகுதியை சேர்ந்த பெண் சசிகலா. இவர் ஈரோட்டில் உள்ள பிரபல ஏஜென்சியான ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் என்ற நிறுவனத்தின் மூலம் தங்கம் கிராமுக்கு ரூபாய் 1000 விலை மலிவாக கொடுப்பதாக கவர்ச்சிகரமான திட்டத்தை பற்றி பொதுமக்களிடம் எடுத்து கூறி பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்க என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது முதலில் சிலரிடம் வாங்கிய சிறிய தொகைகளுக்கு உரிய தங்க நாணயங்களையும் வழங்கியுள்ளார். இதனை நம்பி கூலி வேலை செய்வோர், வியாபாரிகள் என பலரும் தங்களது சேமிப்பை முதலீடும் செய்துள்ளனர். மேலும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த திட்டத்தை கூறி ஏஜென்ட் போல செயல்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வாங்கியும் கொடுத்துள்ளார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பர் அவர் கொடுத்த பணத்திற்கு தங்கத்தை வழங்காமல் ஏமாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. பணத்தை கட்டிய பலரும் தங்களுக்கு சேர வேண்டிய தங்கத்தை கேட்டபோது சசிகலா உரிய பதில் கூறாமல் மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் தெரிகிறது. இதனால் சந்தேகமடைந்த பணத்தை கட்டி ஏமாந்தவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 13ஆம் தேதியன்று புகாரும் அளித்துள்ளனர். குறிப்பாக அமுல் சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த தமிழரசன் என்பவரிடமிருந்து மட்டும் 1.16 கோடி ரூபாய் வசூல் செய்த நிலையில் அவர் கொடுத்த புகாரின் பேரில் சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் 5 பேர் மீது ராணிப்பேட்டை போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் டிஜிபி அலுவலகத்தில் பணம் கட்டி ஏமாந்த சிலர் மீண்டும் புகார் அளித்த நிலையில் தலைமறைவாக இருந்த சசிகலாவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததோடு ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய சசிகலாவின் உறவினர்களை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தேடியும் வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.